நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து செல்லுங்கள். அல்லேலூயா. நம்முடைய எதிர்காலத்தில் ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த உலகத்தில் பின்பற்றுவதற்கு அநேக அடிச்சுவடுகள் இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. இந்த உலகத்தில் சில அரசியல்வாதிகளின் அடிச்சுவடுகள் இருக்கிறது, சில அறிஞர்களின் அடிச்சுவடுகள் இருக்கிறது, சில மேதைகளின் அடிச்சுவடுகள் இருக்கிறது, சில செல்வந்தர்களின் அடிச்சுவடுகள் இருக்கிறது, சில நடிகர்கள் நடிகைகளின் அடிச்சுவடுகள் இருக்கிறது. நமக்கு முன் பலரும் பயணித்தார்கள். வேதாகமம் சொல்லுகிறது, வழிகளிலே நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு, நல்வழி எதுவோ கேட்டு விசாரித்து, நல்வழி எதுவோ அதிலே நடவுங்கள். நிறைய வழிகள் நமக்கு முன்னாடி இருக்கு, நிறைய சுவடிகள். நிறைய பேர் நடந்த தடம் நமக்கு இருக்குமா? நிறைய பேர். ஏறத்தாழ 6000 வருட மனித மனுக்குல சரித்திரத்தை பைபிள் சொல்லுது. இந்த 6000 வருஷத்துல கோடி 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 கணக்கான மனிதர்கள் நமக்கு முன்னால நடந்துட்டு இருக்கிறாங்க, நடந்து முடிந்தவர்களும் இருக்கிறாங்க, நடந்து கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறாங்க. இதிலே அநேக அடிச்சுவடுகள் நமக்கு முன்னாலே இருந்துகிட்டே இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த எல்லா அடிச்சுவடுகளை விட நம்ம கவனமாய் பார்த்து பின்பற்ற வேண்டிய, தொடர வேண்டிய ஒரு அடிச்சுவடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடாகும். அல்லேலூயா. இயேசு வைத்த ஒவ்வொரு கால் தடத்தையும் நான் இப்படி இமேஜினேட் பண்றேன். ஒவ்வொரு கால் தடத்தையும் ரொம்ப அழுத்தமா வச்சுட்டு போனேன். இயேசு தன் கால் தடத்தை ரொம்ப அழுத்தமா வச்சுட்டு போன. இன்னைக்கு 2000 வருஷமா அவரை குறித்து நாம் படித்து நமது வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ள அது உதவியா இருக்கு. ஆமென். ஒருவேளை இப்படி ஒரு இமேஜினேட் பண்றேன். இயேசுவோடு இருந்த சீஷர்களில் ஒருத்தர் அவரை பார்த்து கேட்டிருக்கலாம், இயேசுவே, நீர் ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப தெளிவா செய்றீங்களே, நீங்க ஒவ்வொரு அடிகளையும் ரொம்ப தெளிவா வைக்கிறீங்களே, என் ஆண்டவர் எதையும் குழப்பத்தோடு வச்சுட்டு போல. ஆமென். ஆண்டவர் இயேசு எதையுமே குழப்பத்தோட வைக்கல. முடிஞ்சா பார்க்கலாம், ஒருவேளை அப்புறம் பார்க்கலாம், இது இப்போதைக்கு இருக்கட்டும், போக போக சரியாயிரும். அப்படி ஆண்டவர் எதையுமே குழப்பத்தோட வைக்கல. ஒரே ஒரு காரியம் மட்டும் நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு மனுஷனை இயேசு தொடுறார், அவன் குருடே. அவனை தொடுகிறார், தொட்டுட்டு சொல்றார், நீ என்ன காண்கிறாய் அப்படின்ற. உடனே அவன் என்ன சொன்னா, மனிதர்களை மரமாக பார்க்கிறேன். மனிதர்களை மரம். அப்ப அற்புதத்துல என்ன இருக்கு? குழப்பம் இருக்கு. உடனே இயேசு சொல்ல வார்னு சொல்லி அவனை மறுபடியும் மனிதனை மனிதனாக்கித்தான் விட்டார். நான் யோசிக்கிறேன், தயவாக ஆண்டவர் இல்லடா 2 வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு எண்ணெய் பாட்டிலையும் எடுத்துட்டு வா, அப்புறம் சரியாயிரும்னு மட்டும் அவனை அறகுறையா விட்டுருந்தா, அல்லேலூயா, ஒருவேளை நம்ம சகோதரனை மாதிரி இவன் தென்னை மரம் ஏறவனா இருந்தா யோசிச்சுப்பார், ஒருத்த வழி நடக்க முடியுமா? சொல்றது புரியுதா இல்லையா? மாமரம் நினைச்சு மனுஷன் மேல ஏறிட்டு இருப்பான். அதனாலதான் ஆண்டவர் அவனை தெளிவா சோமாக்கித்தான் விட்டார். இயேசுவின் ஒவ்வொரு அடிச்சுவடுகளும். அப்ப நான் கேட்கிறேன், பக்கத்துல கேட்கிறாங்க, நீர் ஏன் உம்முடைய சுவடுகளை ரொம்ப அழுத்தமா வைக்கிறேன்? இயேசு சொல்லுவார், எனக்கு பின்னால இந்த தடத்தை கண்டு பின்பற்ற வேண்டிய கோடி 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 கணக்கான மக்கள் என் பின்னால வர்றாங்கப்பா, என் பின்னால வருகிறாங்க. என் பிள்ளைகளுக்கு அன்றைக்கு ஒருவேளை அவர்களை சரியாக நடத்துவதற்கு ஒருவன், அவர்களை சீராக நடத்துவதற்கு ஒருவன் இல்லை என்றாலும், இந்த அடிச்சுவடுகளை கண்டாகிலும் என் பிள்ளைகள் நடப்பார்கள். இந்த அடிச்சுவடுகளை கண்டாகிலும் என் பிள்ளைகள் ஜெயிப்பார்கள். இந்த அடிச்சுவடுகள் கண்டாகிலும். ஒரு அல்லேலூயா. இயேசு தனது அடிச்சுவடுகளை இத்தனை அடித்தளமாய் அழுத்தமாக வைத்தும் கூட தெய்வம் அல்லாதவைகளுக்கு பின்பற்றுகிற, ரட்சிக்க திராணி இல்லாதவைகளுக்கு பின்பற்றுகிற கோடிக்கணக்கான மக்களை நம்ம என்ன செய்யறோம்?
பார்க்கிறோம். இதே பைபிளை கையில வச்சுட்டு தவறான வழிகளில் உபதேசிக்கப்படுகிற கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளை பின்தொடருகிறதாக தீர்மானித்தால் அது இயேசுவின் அடிச்சுவடுகளாக இருக்கட்டும். அல்லேலூயா.